Hi friends, welcome to Samayal. This episode is sponsored by Vidyam. Thank you Vidyam for supporting Samayal. Wishing you all a very very happy Valentine's Day. Valentine's Day அப்படினா celebration of love and affection அப்படின்ட்டு அர்த்தம். Celebration of love and affectionனா நமக்கு மனசுக்கு விருப்பமானவங்களுக்கு வந்து இனிப்பான விஷயங்களை வந்து சமைச்சு கொடுக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது பிஸ்கட் சாக்லேட் புட்டிங். புட்டிங் அப்படினாலே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தேவைப்படும். elaborate process அப்படின்ட்டு தானே நினைக்கிறீங்க. ஆனா simple and easy method வீட்ல இருக்கிற ingredients யூஸ் பண்ணி எப்படி சூப்பரா செய்யலாம் அப்படிங்கறத பாப்போம். பிஸ்கட் சாக்லேட் புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள்: மில்க் பிஸ்கட்ஸ் ஒரு பாக்கெட், கண்டென்ஸ்ட் மில்க் ஒரு டின், லெமன் ஜூஸ் 3 டேபிள்ஸ்பூன், ஃப்ரெஷ் கிரீம் 3 டேபிள்ஸ்பூன், கொக்கோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், ஓரியோ பிஸ்கட் தேவையான அளவு, குக்கிங் சாக்லேட் அரை கப். முதல்ல ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இது வந்து கண்டென்ஸ்ட் மில்க் ஒரு டின்னு அப்படியே வந்து நான் ஊற்றி வச்சுருக்கேன். 400 கிராம்ஸ் இருக்குது. அடுத்து லெமன் ஜூஸ், அடுத்து கொக்கோ பவுடர் வந்து ஆப்ஷனல். இன்ஃபேக்ட் எல்லாமே வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இது வந்து நல்லா பீட் பண்ணலாம். லெமன் ஜூஸ் சேர்க்குற காரணம் வந்து நல்ல லைட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும். அதுக்காக எவ்வளோ பீட் பண்ண முடியுமோ அவ்வளோ பீட் பண்ணுங்கள். ரொம்ப நுரையாட்டம் பொங்கி எல்லாம் வராது. ஜஸ்ட் அந்த ஏர் இன்கார்பரேஷன் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியும் நம்மளுக்கு. பாருங்க, முதல்ல இருக்கிறதுக்கும் இப்போதைக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இது நம்ம முடிஞ்ச வரைக்கும் பீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து இது முடிச்சிட்டோமா, ஓரியோ பிஸ்கட். இது ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் உள்ள க்ரீமை வந்து நம்ம இப்போது ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் உள்ள பிஸ்கட் க்ரம்ஸ் வந்து இதில் விழுந்தாலும் பரவாயில்ல, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அடுத்து இந்த பிஸ்கெட்ஸ் வந்து க்ரீம் எடுத்து முடிச்சாச்சு. தி தேர்ட் ஸ்டெப் வந்து ஃப்ரெஷ் க்ரீம். இது வீட்டில் செஞ்ச ஃப்ரெஷ் க்ரீம். ஸோ இது வந்து இப்போ இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன பாயில் வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். ஸோ க்ரீம் வந்து நல்ல சூடு ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து சிம்மரில் வச்சுக்கலாம். அடுத்து குக்கிங் சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடு பட்டாலே சாக்லேட் கரைஞ்சிடும். ஸோ ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹை வைக்க வேண்டாம், மாட்ரேட்டில் இருந்தாலே போதும். இப்போ பாதி கரைஞ்ச உடனே நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட போகிறேன். அந்த மீதி ஹீட்லேயே சாக்லேட் கரைஞ்சிடும். ஏன்னா சாக்லேட் வந்து கொதிக்கக்கூடாது. ஸோ நம்ம சாக்லேட் கரைஞ்சிருச்சு இப்போது. ஸோ இட் இஸ் ரெடி. ஸோ அடுத்து இப்போது கண்டென்ஸ்ட் மில்க் மிக்ஸ்சர் வந்து ரெடியாக இருக்குது. சாக்லேட் சாஸும் ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த ஓரியோ பிஸ்கட், அதாவது க்ரீம் நம்ம நீக்கிட்டு மேலே அவுட்டர் பிஸ்கெட் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம மிக்சியில் பொடிச்சுக்கலாம். இப்போ இது வந்து மிக்சியில் க்ரஷ் பண்ணிக்கலாம். கன்வெக்ஷனல் ரெசிபீஸில் வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு கோர்ஸாக பிடிக்கும்னா கோர்ஸ் டெக்ஸ்டரில் வந்து அரைச்சிக்கலாம். நைஸாக வந்து ஃபைன் பவுடராக வேணும் அப்படின்னா ஃபைன் பவுடராகவும் அரைச்சிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். அதுதான் கன்வெக்ஷனல் ரெசிபீஸோடைய அட்வான்டேஜ். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பிஸ்கெட் க்ரம்ஸ் ஹியர் அண்ட் தேர் அண்ட் கொஞ்சம் பவுடராகவும் இருக்குது. இதுதான் கரெக்டான டெக்ஸ்டர் நம்மளுக்கு வேண்டியது. இது வந்து ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து எந்த பவுலில் நம்ம செட் பண்ணுறோமோ அந்த பவுலை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லேயர் வந்து பிஸ்கெட்ஸை ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த பிஸ்கெட் தான் அப்படின்ட்டு இல்லை, உங்களுக்கு எது கிடைக்குதோ அது. ஆனால் சால்ட் இல்லாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் மில்க் பிஸ்கெட்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு லேயர் ஆஃப் பிஸ்கெட் முடிச்சாச்சு. அடுத்து இந்த கண்டென்ஸ்ட் மில்க் லேயர். கன்சிஸ்டன்சி வந்து நல்ல திக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் பிஸ்கெட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம்.
கன்வெக்ஷனல் ரெசிபீஸில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் அப்படின்ட்டு சொல்லலாம். பூந்து விளையாடலாம். உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, காஃபி ஃப்ளேவர் வந்து அதில் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு காஃபி பிடிச்சிருந்ததுன்னா இன்னொரு சாய்ஸ் என்னென்னா, காஃபி டிகாஷன் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த பிஸ்கெட் வந்து அதில் முக்கி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த பிஸ்கெட்குள்ளே வந்து அந்த காஃபி வந்து நுழைஞ்சு நல்லா ஊறும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அளவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கலாம். உங்களுக்கு நட்ஸ் பிடிக்குமா, நட்ஸ் வந்து ஃபைனாக சாப் பண்ணி அது ஒரு லேயராக போட்டுக்கலாம். சாக்லேட் வந்து ஓவர்லோடடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாக்லேட் ஷேவிங்ஸ் கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஸோ கண்டென்ஸ்ட் மில்க் மிக்ஸ்சர் வந்து ஊற்றி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து த இன்ட்ரெஸ்டிங் பார்ட், சாக்லேட் சாஸ். எல்லாம் பக்கமும் கவர் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஸோ சாக்லேட் சாஸ் வந்து மேலே ஊற்றி நிரப்பியாச்சு. ஸோ த ஃபைனல் லேயர் இஸ் ஒரியோ பிஸ்கட். இது வந்து ஃபுல்லாக நிரப்பணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன்லேயும் போட்டுக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே அந்த பிஸ்கட் கிரன்ச் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ ஃபைனலாக வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஹார்ட் வந்து நம்ம ரெகுலர் மில்க் பிக்கி இருக்கு இல்லையா, அது வந்து பொடிச்சு ஒரு ஹார்ட் ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். த புட்டிங் இஸ் ரெடி. இது வந்து குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ இப்போ 2 hours வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆர் பிஸ்கெட் சாக்லேட் புட்டிங் இஸ் ரெடி. எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்க இல்லையா, கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. Facebookலயும் Instagramலயும் மீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபி ஒருவேளை நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து #cookWithMeena அப்படின்ட்டு எனக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட சேர்த்து பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணினீங்கன்னா தான் அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்படின்ட்டு வரும். வீடியோ ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். இதே கம்ஃபர்ட்டை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வீடியோ பத்தின லிங்க்ஸை கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. Wishing you all a very happy Valentine's Day. So மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye bye.